ஆக இந்த ஆயத்துல ஒத்தபி சபீல மன் அனாப இலை, இது யார் சொன்னது தெரியுமா? குர்ஆன் ஆயத்தெல்லாம் ஓதி பார்த்துட்டு தான் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லணும். சும்மா குர்ஆனுக்கு ஒத்தபி சபீல மன் அனாப இலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னான்னு சொல்கிறாங்க. எத்தனை ஹாஃபில்கள் ஆலிம்கள் இருக்கிறாங்க. யாருக்கு சொல்லப்பட்டது பாருங்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மனிதனுக்கு அல்லாஹு தாலா வசியத்து செய்ததை அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கிறான், இந்த சொல்லி காட்டுகிறான். ஒவசைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின் வஃபிசாலுஹு ஃபி ஆமைன். அதில் என்ன வருது? வ இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பீமா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஅஹுமா வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. இதெல்லாம் நபியை பார்த்தா சொல்லப்படுது. உங்களுடைய உம்மா வாப்பா அல்லாஹ்வுக்கு மாற்றமான விஷயத்தை இணை வைக்க சொல்லி ஏவுனா நீங்கள் கட்டுப்படாதீங்க, அவர்களை உலகத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்க. ஒத்தபி சபீல மன் அனாப இலை. அதனால் குர்ஆனுக்கு தயவு செய்து குர்ஆனுக்கு தர்ஜுமா சொல்லும் போது, விளக்கம் சொல்லும் போது குர்ஆனை கொஞ்சம் ஓதி பாருங்க. என்ன ஆயத்து யாருக்கு சொல்லப்படுது? இது மக்கள் மன்றத்தில் ஆயத்தை வைக்கும் பொழுது குர்ஆனை விளங்கினவர்கள் குர்ஆனை ஓதுனவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத விளங்கி என்ன செய்யணும், அந்த விஷயங்களை சொல்லணும். வாதசிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி, இந்த வாசகங்கள்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது, இந்த மாதிரி பழமொழிகளை சொல்லி விஷயத்தை என்ன செய்யறது, தட்டியோட பார்க்கறது. இங்கே என்ன சொல்லப்படுது ஆயத்தில்? என்ன சொல்றது? வலா தஃபர்ரகு. நான் என்ன சொன்னேன்? எடுத்து வச்ச வாதத்தை விளங்கிட்டதுக்கு பதில் சொல்லணும். அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு அல்லாஹுவின் ஏவல், அல்லாஹுவினுடைய எதிர்பார்ப்பு அல்லாஹுடைய ஏவல் இங்கே இருக்கிறது. குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஹபுலுல்லாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிவினை ஏற்படுத்த வேண்டாம். அல்லாஹ் பிரிவினையை விட்டும் தடுத்திருக்கிறான், பிரிவினையை விட்டும் தடுத்திருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் பிரிவினை ஆக்கி கொள்ளலாம், எல்லாரும் என்ன செய்ய, எல்லாத்துக்கும் இது இல்லை, ஒரு குறிப்பிட்ட நபர் தான் அப்படின்னு ஏதாவது இந்த ஆயத்தில் இருக்குதா? முழு உம்மத்தையும் பார்த்து சொல்லப்பட்ட விஷயம் இது, முழு உம்மத்துக்கும் சொல்லப்படக்கூடிய விஷயம். அப்போ அப்படின்னா என்ன? இதுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், ஒருமித்த கருத்தை ஒரு விஷயத்தில் கொண்டு வர்றது. அப்படி ஒருமித்த கருத்து வரும் பொழுது பிரிவினை கூடாது. அதைத்தான் இந்த ஆயத்தில் சொல்லப்படுவதாக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், ஆதாரத்தை எடுத்து வச்சிருக்கிறோம். ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன் வலியுன்திரு கௌமஹும். இதுக்கு அவங்க இது வரைக்கும் சரியான பதிலை என்ன செய்யலை, சொல்லலை. அதே மாதிரி வாரிசுரிமை சட்டத்தினுடைய விஷயத்தில் கேள்வியாக என்ன செஞ்சால் நாங்கள் கேட்டிருந்தோம், அதுக்கு ஏதாவது அவங்க பதில் சொன்னாங்களா அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. இப்போ நாம் வாரிசுரிமை சட்டத்தை எதுக்காக வேண்டி கொண்டு வந்தோம், எதுக்காக வேண்டி வாரிசுரிமை? பாருங்கள், தலைப்பு என்னென்று சொன்னால், இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் என்பது குர்ஆன் ஹதீஸ். இஸ்லாம் என்பது பிரிவினை சட்டங்களும் அதனுடைய அடிப்படை சட்டங்களும் உள்ளடக்கியதற்கு பெயர் தான் இஸ்லாம். வாரிசுரிமை இந்த சொல்லப்பட்ட இந்த அந்த அமைப்பு இருக்கிறது, இது இஸ்லாத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சட்டம். இது ஒரு மனிதன் மரணித்து விடுகிறான், மரணித்து விட்ட நேரத்தில் மனைவி இருக்கிறாள், இரு மகள் இருக்கிறான், அதே போன்று தாய் இருக்கிறாள். இப்போ நம்ம எப்படி நாம் இதை பிரித்து கொடுக்கிறது? இது இஸ்லாத்தினுடைய ஒரு ஃபரஇய்யத்தான பிரிவினை சட்டம். இந்த பிரிவினை சட்டத்திற்கு நம்ம என்ன கேட்குறோம்டா, இந்த பிரிவினை சட்டத்திற்கு குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து நேரடியாக நீங்கள் ஆதாரத்தை சொல்லணும். அதுதான் நம்ம கேட்டோம். இது இதை குழப்பறதுக்காக வேண்டி இதை என்ன சொல்லணும், குர்ஆன் ஹதீஸிலிருந்து நேரடியாக அவங்க கியாமத் நாள் வரைக்கும் கொண்டு வர போகிறது கிடையாது. குர்ஆன் ஹதீஸிலிருந்து நேரடியாக இவங்க கியாமத் நாள் வரைக்கும் கொண்டு வர மாட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு ஏதாவது மலுப்பல் சொல்லுவாங்களே தவிர சரியான பதில்கள் எதுவும் இருக்காது. நீங்கள் வேண்டாம் பார்த்துக்கிட்டு தான் இருங்க. அப்போ குர்ஆன், நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இதான் வாதம் எங்களுடைய. இந்த தலைப்பை தழுவிதான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். என்ன கேட்குறோம், இந்த சட்டத்திற்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து நேரடியான முறையில் தீர்வை தாருங்கள். இதைத்தான் நாங்கள் வாதமாக எடுத்து வைக்கிறோம். அதே போன்று நாம் எடுத்து வச்ச வாதங்களில் இதுவரைக்கும் ஆரம்பத்தில் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிற, திரும்ப திரும்ப சொல்வது இதைத்தான். இது மெயின் வலுவான ஒரு ஆதாரமாக இருக்கிறதுனால தான் அவங்களும் இதுக்கு சரியாக பதில் சொல்லலை. நான் கேட்டோம், இந்த குர்ஆன், இந்த அமைப்பில் உள்ள இந்த குர்ஆன், இது எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்ஆன். மறுபடியும் கேட்குறேன், நீங்கள் நினைக்க வேணாம் திருப்ப ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லி. அவங்க ஒழுங்காக இதுக்கு ஒரே பதிலில் ஒரே வரியில் சொல்லிட்டாங்கண்டா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய விவாதத்துக்கு சரியான ஒரு தீர்ப்பு கிடைச்சிரும். நம்ம இவ்வளவு நேரம் பேசுனதற்குரிய அந்த தீர்ப்பை அவர்களுடைய அந்த ஒப்புக்கொள்வதிலே, இதுதான் எங்களுடைய குர்ஆன், நீங்கள் ஓதுற மாதிரி உள்ள குர்ஆனை தான் நாங்களும் வச்சு ஓதிக்கொண்டிருக்கிறோம், இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததாக நாங்கள் நம்புகிறோம், இதை நாங்கள் அப்படியே எடுத்து நடைமுறைப்படுத்துகிறோம், நாங்கள் குர்ஆனை பிரிண்ட் பண்ணாலும் இப்படித்தான் நாங்கள் பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, சொல்லிட்டாங்க. அப்படின்ட்டு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய இந்த விவாதத்தினுடைய மிக முக்கியமான சப்ஜெக்டிற்கு சரியான தீர்வு கிடைச்ச மாதிரி ஆயிரும் இன்ஷா. அடுத்ததாக நாம் ஆயத்துகள் இன்னும் சொல்லிக்கொண்டே இருப்போம்.
அவங்களாம் சொன்னாங்க இந்த ஆயத்துகள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் அதுக்கெல்லாம் பதிலை வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் ஆயத்துகளை ஹசரத் சொன்ன மாதிரி ஆயத்துகளை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஆயத்துகளை கொடுக்க கொடுக்க சப்பை கட்டு பதில்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சப்பை கட்டு பதில்கள், இதுக்கு இந்த ஆயத்துக்கு இந்த கருத்து இல்லை அந்த கருத்து இல்லைன்னு சொல்லி அவங்களா ஒரு கருத்தை சொல்லிட்டு ஆயத்தை எப்படி விளங்கணும்னு தெரியாமல் இன்னும் ஆயத்துக்களை வைக்கிறோம். வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அதுக்கு அடுத்து ஒரு ஆயத்தில் அவங்களே வந்து சொல்லிட்டாங்க, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின். அந்த ஆயத்தை சொன்னமா இல்லையா? யார் அங்கே பின்பற்ற சொல்கிறான்? சஹாபாக்களில் முந்தியவர்கள், அன்சாரிகள்லையும் அதே மாதிரி முஹாஜிரின்கள்லையும் முந்தியவர்களை பின்பற்ற சொல்கிறான். அப்போ ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க, முந்திய முஹாஜிர் அன்சாரி தோழர்களை நம்மை பின்பற்றும்படி அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிற கருத்துக்கு இறங்கி வந்துட்டாங்க. இந்த ஆயத்துக்கு அவங்க தான் சொன்னாங்க, வேண்டாம் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு இப்போ அது நிலைப்பாட்டை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் தெரியும், ஆனால் அவங்க அதைத்தான் திருப்பி திருப்பி பேசுனாங்க. எதுக்கு பேசுனாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களுடைய அந்த நிலைப்பாட்டில் இப்போ தடமாறிட்டாங்க. முந்தைய அன்சாரி முஹாஜிரீன்களுடைய சொல்ல பின்பற்றத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அது வரைக்கும் வர்றீங்களா? முந்திய அன்சாரி சஹாபாக்கு, அந்த முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்கள பின்பற்றலாம் அப்படின்ற கருத்துக்கு வந்துடுறீங்களா? வாங்க, பிரச்சனையே சரியாக போயிடும். எப்போ அந்த ஒரு சஹாபியை பின்பற்றலாம்னு சொல்கிறீங்களோ அப்போ முழு சஹாபாக்களுடைய கருத்தை எடுக்கலாங்கிறதுக்கு லேசான தீர்வு எங்களுக்கு கிடைச்சி போயிடும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக அவர்களுடைய பேச்சில் இருந்து மிக நுணுக்கமாக விளங்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், நாம் ஆரம்பத்திலே இது சுட்டி காட்டினோம். என்னென்றா, இவங்க இஜ்மாண்டா விளங்கி இருக்கிறாங்க குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட ஒரு மூலாதாரம். அந்த விளக்கத்தை தலையில் வச்சுக்கிட்டு தான் இஜ்மாவை ஏற்கலாது, இஜ்மாவை ஏற்கலாது, இஜ்மாவை ஏற்கலாங்கிறாங்க. நாங்கள் எங்கேயாவது சொன்னோமா குர்ஆன் ஹதீஸ் அல்லாத ஒரு மூலாதாரம் தான் இஜ்மான்னு சொன்னோமா? குர்ஆன் ஹதீஸை விடுத்து அதுக்கு அப்பால போய் இது குர்ஆன் ஹதீஸ்ல இப்படி சொன்னாலும் நாம இப்படித்தான் தீர்ப்பெடுப்போம் அப்படின்னு எடுக்கிற தீர்வு தானே இஜ்மா? எங்க எழுதப்பட்டிருக்குது, யார் அதை சொன்னாங்க? அதுக்கு நீங்க ஆதாரத்தை முன்வைக்கணும். இஜ்மா என்பது குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பட்ட ஒரு புதிய ஆதாரம் தான். அதைத்தான் இவங்க சொல்றாங்க என்றதை நீங்க எங்கட கருத்திலிருந்து எங்கட பேச்சிலிருந்து எடுத்து வைக்கணும். எங்க உங்களுக்கு ஆதாரம் இருக்குது? நீங்க சொல்றீங்க எங்கட நிலைப்பாடு குர்ஆனும் ஹதீஸும் தான்ன்றீங்க, எங்கட மூலாதாரம் குர்ஆனும் ஹதீஸும் தான்ற. நீங்க ஆதாரத்தை எடுத்து முன்வைங்க. குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும்தான் அல்லாஹ் பின்பற்ற சொல்றான். இஜ்மாவை அல்லாஹ் வழிகேடுன்றான், கியாஸை அல்லாஹ் வழிகேடுறான். அல்லாஹ் இஜ்மாவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி மூலமாக ஒதுக்கி இருக்கிறான். ரசூலுல்லாஹ் இஜ்மாவை பற்றி மிக கண்டிப்பாக எச்சரிக்கை செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாஸை பற்றி மிகவும் கண்டிப்பாக எச்சரிக்கை செய்தாங்க. குர்ஆன் எடுத்து வைங்க. நாங்க எடுக்காம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு காட்டுங்க. குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் அல்லாஹ் பின்பற்ற சொல்றான். மற்றதை நீங்க குர்ஆன் ஹதீஸை விளங்குறதுக்குரிய ஆதாரங்களாக எடுக்காதீங்க. இஜ்மா தேவையில்லை, கியாஸ் தேவையில்லைன்னு காட்டுங்க. எங்க காபாவை நிரூபிச்சீங்களா? கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் காலையிலிருந்து, குர்ஆனை கேட்கிறோம், வர இல்லை. காபா இப்ப இருக்கிற காபா இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் வந்த காபா தான், குர்ஆன் சொன்ன காபா தான் என்பதை எப்படி நிரூபிக்கிறீங்க? குர்ஆன் ஹதீஸுடைய நேரடி அர்த்தத்திலிருந்து காட்டுங்க. நாம தானே சொன்னோம் எங்களுக்கு நிரூபிக்கலாம். நாங்க இஜ்மாவை பின்பற்றுபவர்கள், கியாஸை பின்பற்றுபவர்கள். இன்னொரு பிழையான விளக்கத்தை வச்சிருக்கிறாங்க. இவங்க விளங்குறாங்க இஜ்மாண்டா எல்லாரும். அன்பிற்குரியவர்களே, தப்லீக் ஜமாத்தினர்கள் ஏற்றுக்கொண்டுள்ள மதுஹபு குப்பைகள் அல்லாஹ்வுடைய பேருதவியால் இந்த மன்றத்திலே கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போன்று இவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ள இந்த இஜ்மா கியாஸினுடைய லட்சணத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அவர்களால் போற்றப்படுகின்ற ஷாஃபி மதுஹபிலே உள்ள ஒரு புத்தகத்திலே உள்ள ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். அதாவது ஃபத்ஹுல் முயின் என்ற புத்தகத்திலே முதலாவது பாகத்திலே 94வது பக்கத்திலே எழுதியிருக்கின்றார்கள். இந்த செய்தியை நீங்கள் அறிந்து கொண்டால் இவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ள இஜ்மா கியாஸ் என்பது எந்த அளவுக்கு ஆபாசமானது, அசிங்கமானது, செக்ஸ் சிந்தனைகளை தூண்டக்கூடியது என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்வீர்கள். என்ன தெரியுமா எழுதுறாங்க?
லவ் நஸா கல்புன் அவு ஹின்சீருன் அலா ஆதமியத்தின், ஒரு ஆண் நாயோ அல்லது ஒரு ஆண் பண்டியோ அலா ஆதமியத்தின், ஒரு பெண்ணோடு புணர்கின்ற கெட்ட செயலிலே ஈடுபடுகின்றது. ஒரு ஆண் நாயோ ஆண் பண்டியோ ஒரு பெண்ணோடு போட்டுக்கொண்டால் அது அந்த புணர்கின்ற செயலில் ஈடுபட்டு ஃபவலத தாதமியன், அந்த பெண்மணி என்ன செய்கிறா, ஒரு மனித குழந்தையை, மனித நாய்க்குட்டியை, மனித பண்டியை என்ன செய்கிறா, பெற்றெடுக்கின்றால். ஒரு ஆண் நாயி அல்லது ஒரு ஆண் பண்டி ஒரு பெண்ணோட ஈடுபட்டா முதல்ல மனுஷ குழந்தை பிறக்குமா? முதல்ல மனித குழந்தை அங்கு பிறக்குமா? அதுல வேற அதுக்கு சட்டம் சொல்றாங்க பாருங்க. அந்த பிறந்த குழந்தை இருக்குதுல்ல, நாய் நஜீஸு, பண்டி நஜீஸு, அதுல விந்து துளி தான் அந்த பெண்மணியிட கருப்பையில போய் குழந்தை பிறந்திருக்குது. அதால காணல் வலது நஜசன், அந்த குழந்தை, பிறந்த குழந்தை, நாய்க்கும் பண்டிக்கும் பிறந்த குழந்தை அது நஜீஸான குழந்தை. நஜீஸான குழந்தைன்னு சொல்லி எந்த குர்ஆனை தழுவி நீங்கள் எடுத்தீர்கள்? எந்த இஜ்மாவின் அடிப்படையில் எத்தனை இமாம்கள் இதை ஒன்றுபட்டு உங்களுடைய முஜித்தஹீதீன்கள், செக்ஸ் சிந்தனையை தூண்டக்கூடியவர்கள், அவங்க எப்படி இதை எடுத்தார்கள்? இந்த குழந்தை நஜீஸ்னு எதை அடிப்படையாக நீங்க எடுத்தீங்க? அதை சொல்லணும். அடுத்தது பாருங்க, இது ஒரு பெண்ணோட ஒரு ஆண் நாய் ஒரு பண்டி போய் பிறக்கிற குழந்தைக்கு சட்டம் சொல்றாங்க. அடுத்தது இன்னும் கூடுதல் தகவலா, ஒரு ஆம்புல போய் பொட்ட பண்டியோடைய பொட்ட நாயோடைய பிறக்கிற குழந்தைக்கு தகவல் சொன்னோம்ல, அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. எப்படி? இதா நஸா ஆதமியு, ஒரு ஆம்புல போய் அலா கல்பத்தின், பொட்ட நாயோடையோ, அவு ஹின்சீரியத்தின், அல்லது பொட்ட பெண் பண்டியோடையோ புணர்ந்து கொண்டு அவன் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அன்னகு தாகிரும், அது சுத்தமான குழந்தையாம். ஒரு ஆம்புல ஒரு ஆம்புலை ஒரு பெட்ட நாயோட போய் அவன் புணர்கின்றான். ஒரு ஆணு ஒரு பெட்ட பண்டியோடு புணர்கின்றான். அந்த பண்டியும் நாயும் என்ன செய்தான்? மனுஷ குழந்தையை பெற்றெடுக்குதான். அந்த குழந்தை எப்படியா? ஏன்னா ஆம்புலையிட விந்து துளி ஹலாலு தானே, அதுதானே நாயிட இதுக்குள்ள போகுது. போறதால பிறக்கிற குழந்தை அன்னகு தாகிருன், அது சுத்தமான குழந்தை. அதோட இன்னும் எக்ஸ்ட்ரா எழுதுறாங்க பாருங்கள், அவங்களுடைய அந்த சிந்தனையை பாருங்கள். இஜ்மா என்றாலே ஒரு ஜிமா தான், அது ஆபாசம் தான், அது இல்லறத்தில் ஈடுபடுறது சம்பந்தமா தான் சொல்லுவார்கள். அந்த குழந்தை என்ன செய்தான்? ஃபயதுகுலுல் மஸ்ஜித, பள்ளிவாசலுக்கு வருகின்றார். வயமுசுன் நாச வலவ் ரத்பன், ஈரமாக இருக்கும் பொழுது மக்களை தொட்டுக்கொள்கின்றார். வயவுமுகும், அதே போல அந்த குழந்தை, நாய்க்கு பண்டிக்கு பிறந்த குழந்தை இமாமத்து செய்கின்றார். இந்த குழந்தைக்கு சட்டம் சொல்ல வர்றாங்க. எப்படி? அந்த சட்டத்தை இவர்கள் எந்த குர்ஆன் ஹதீஸில் இருந்து எடுத்தார்கள் என்பதை சொல்லணும். எத்தனை இமாம்கள் ஒன்று கூடி எடுத்தீர்கள் என்பதை இந்த மன்றத்திலே நிரூபிக்கணும். என்ன சட்டம் சொல்ல வர்றாங்க? வலா தஹில்லு முனாகஹதுஹு, அந்த குழந்தையை, நாய்க்கு பண்டிக்கு பிறந்த அந்த மனித குழந்தை இருக்குதுல, அந்த குழந்தையை திருமணம் முடிக்கிறது கூடாது. ரஜுலன் கானா இம்ராத்தன், அந்த குழந்தை ஆம்புலையாக இருந்தாலும் சரி பொம்புளையாக இருந்தாலும் சரி அந்த குழந்தையை திருமணம் முடிப்பது கூடாது. ஏன்னு சொன்னா காரணம் வேற சொல்லுகின்றார்கள். அதனுடைய உருவாக்கத்திலே பெற்றோர்கள் ரெண்டு பேரும் மனுஷ படைப்பு கிடையாது. அதுல திருமணம் முடிக்க தகாத ஒரு படைப்பு இருக்குது. நாய்க்கு தானே பிறந்திருக்குது. நாயை போய் திருமணம் முடிக்க இயலாத, அதுக்கு பிறந்த குழந்தை சுத்தமான குழந்தை வேற எழுதி இருக்கிறார்கள். இதை நீங்கள் எந்த குர்ஆன் ஹதீஸை நழுவி தழுவி நீங்கள் எடுத்தீர்கள்? அதை இந்த மன்றத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்தது இன்னொரு தகவல், அதே போல அந்த சாபி மதுஹபால் போற்றப்படுகின்ற தப்லீக் ஜமாத்தினர்கள் ஏற்றுக்கொண்ட மதுஹபிலே உள்ள புத்தகங்கள் மதரசாவிலே 5ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு நீங்க வழங்கப்படுத்துங்க. அதுல என்ன தெரியுமா எழுதியிருக்கின்றார்கள்? இயானத்துன் தாலிபீன் என்ற புத்தகத்தில் முதலாவது ஜுசூல 94வது பக்கத்தில் எழுதியிருக்கிறாங்க.
பாருங்க எந்த அளவுக்கு இவர்களுடைய சிந்தனை, அதாவது இந்த மோக சிந்தனையாக, செக்ஸ் சிந்தனையாக இந்த முஜ்தஹிதீன்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு சென்றிருக்கின்றது என்பதை பாருங்க. இது நானா சொல்ல கிடையாது, அவங்களுடைய புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கின்றார்கள். மதிக்கக்கூடிய அந்த புத்தகத்திலே எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன? ஃபைன் நசாம் அவுகூலுன், சாப்பிட தகுந்த ஒரு பிராணி. சாப்பிட தகுந்த பிராணின்னு சொன்னா ஆண் பிராணி, உதாரணத்துக்கு ஒரு ஒட்டகம்னு வச்சுக்கங்க. அலாம் அவுகூலத்தின், சாப்பிட தகுந்த ஒரு பெண் பிராணியோடு புணர்ந்து கொள்ளுகிறது. அதாவது பொட்ட ஆடுன்னு வச்சுக்கங்க. ஒரு ஒட்டகம் போய் பெண் ஆடோடு என்ன செய்து புணர்கின்றது. புணர்ந்து அவர்களுடைய சிந்தனையை பாருங்கள். வலதனலா சூரத்தில் ஆதமி, அது அப்படியே மனுஷ குழந்தையை பெற்றெடுக்கிறதாம். எப்படி ஒரு ஒட்டகமும் ஒரு ஆடும் புணர்ந்து எப்படி உருவாகுது? மனுஷ குழந்தை உருவாகுதான். அப்ப இன்னைக்கு ஒட்டகமும் புணர்கின்றது. ஒட்டக குட்டி தானே வருவது, அங்க மனுஷ குழந்தை வரலையே. ஆடும் புணர்கின்றது. இன்னும் மனுஷனா உருவாகிட்டு இருக்கான். இனப்பெருக்கமே, மனித இனப்பெருக்கமே இல்லாம இருக்குது. எல்லாம் மனுஷ குட்டியா வரணுமே, காணமே. சிந்தனையை பாருங்கள் எந்த அளவுக்கு. அதுல வேற பாருங்க எழுதுறாங்க, அந்த குழந்தை ஒட்டகத்துக்கும், உதாரணத்துக்கு அந்த ஒட்டகத்துக்கும் ஆட்டுக்கும் பிறந்த குழந்தை இருக்குதுல்ல, அது சாப்பிட தகுந்த பிராணிக்கு தான் பிறந்திருக்கின்றது. அதால ஃபைன்னஹு தாஹிருன் மௌகூலுன், அந்த குழந்தை சுத்தமான குழந்தை. அதை என்ன செஞ்சிடலாம்? அறுத்து சாப்பிட்டுக்கலாம். மௌகூலுன், சாப்பிட தகுந்ததுதான். எத்தனை பேர் இப்படி பத்வா கொடுத்து முஜ்தஹிதீன்களுடைய ஆய்வுகளை பாருங்கள், எந்த அளவுக்கு அவர்களுடைய சிந்தனை சிறப்பாக இருக்கின்றது என்று பாருங்கள். அது மட்டும் கிடையாது, அந்த குழந்தை என்ன பண்ணுது? வலவு ஹபிலல் குர்ஆன, குர்ஆனை மனனம் செய்து, வஅமில ஹதீபன், ஹதீபாக இமாமாக வேலை செய்து, அதே போல சொல்றாங்க பாருங்க சட்டம். வசல்லா பினா ஈதல் அல்கா, அந்த குழந்தை பெருநாள் தினத்தன்று நமக்கு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை தொழுவிக்கின்றது. ஹஜ்ஜு பெருநாளைக்கு அறுத்து பலியிடணும் தானே. அதால என்ன சொல்றாங்க எழுதி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அந்த குழந்தை ஹஜ்ஜி பெருநா பயானம் முடிச்சிட்டு வந்த உடனே ஜாஸா யுலஹாபிஹி பாததாலிக்க, குர்பானி கொடுக்கணும் தானே. அவர் பயானம் பண்ணிட்டு நமக்கு உரையாற்றிட்டு வருவாரு. வாங்க மாப்பிள்ள, உங்களை குர்பானி கொடுக்கறது கூடும், நாங்க அறுத்து பலியிடுறோம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. இது 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 என்ன சிந்தனை இது? இதுதான் இவர்களுடைய இஜ்மா கியாஸ். இந்த ஆபாசங்களும் அசிங்கங்களும் முஜ்தஹிதீன்களிடத்திலே தோன்றுகின்ற செக்ஸ் சிந்தனைகளை தான் இன்று மக்கள் மத்தியிலே அடிப்படை மூலாதாரம் என்று குர்ஆன் ஹதீஸோடு ஒரு கேவலமான செக்ஸ் சிந்தனையை ஒப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் இவர்களுடைய ஆய்வுகளும் இவர்களுடைய இஜ்மா கியாஸும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் அவர்கள் குர்ஆன் ஹதீஸை தழுவிய சட்டம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை எடுத்து காட்டினார்கள். இந்த சட்டத்தை அடிப்படையாக வைத்து எத்தனை இமாமை குர்பானி கொடுத்து நீங்கள் அறுத்து திண்டிருக்கிறீர்கள் என்பதை சொல்ல வேண்டும். அடுத்து சகோதரர்களே, நம்ம மூமின்களுடைய பாதை அல்லாத பாதை என்றால் அது என்ன பாதை என்பதற்கு சில முகங்கள் நரகத்திலே நெருப்பிலே போட்டு புரட்டப்படும், அவர்கள் முன்னோருடைய பாதையை கடைபிடித்தார்கள், அல்லாஹ் ரசூலுடைய பாதையை விட்டார்கள், இந்த வசனத்தை சொன்னோம். அதுக்கு சகோதரர் பேசும்போது இது காஃபிரை பற்றி தான் பேசுகிறதுன்னு சொன்னார். காஃபிரை பற்றி தான் பேசுது. நான் சொன்னது என்னது? காஃபிருடைய வழிக்கு இந்த வசனத்தை நான் ஆதாரமாக காட்டினேன். அப்போ என்னமோ நான் சொல்லாத ஒரு கருத்தை சொல்றார். சரி, காஃபிருடைய தன்மையாகவே இருக்குது, அப்போ மூமின் செஞ்சுக்கலாமா? காஃபிர் அல்லாஹ் மேல் அவதூறு சொன்னா காஃபிருக்குத்தான் இருக்கிறது, ஆனால் மூமின்கள்லாம் அல்லாஹ் மேல் அவதூறு சொல்லுங்க. அப்போ காஃபிருடைய தன்மை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் மூமின்கள் பண்ணிக்கிறலாம், காஃபிர் தான் பண்ணக்கூடாது. குர்ஆனை எப்படி விளங்குகிறார்கள் என்று பாருங்கள். இதுதான் இவர்கள் குர்ஆனை விளங்கக்கூடிய லட்சணம். அடுத்து கேட்குறாங்க, குர்ஆனை காட்ட முடியுமான்னு ஒரே அதே கதை தான். இது எதுக்கு? இந்த அருக்கு தெளிவாக விவாத ஒப்பந்தம். அதில் எங்கேயாவது குர்ஆன் எது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா? இஸ்லாத்துடைய மூலாதாரம் குர்ஆன் ஹதீஸ் மட்டுமா, இஜ்மா கியாஸுமா? அதான் இங்கே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒப்பந்தத்தில் எங்கேயாவது குர்ஆன் எதுங்கிற சர்ச்சை இருக்குதா? இதுக்கு பதில் சொல்றது பெரிய மேட்ரு இல்லை, ஒரு வரியில சொல்லிட்டு போயிடலாம். இவங்க என்ன செய்வாங்க? தலைப்புக்கு நம்ம மீறிட்டோன்னு வைங்களேன், தொடர்ந்து இவங்க தலைப்புக்கு அப்பாற்பட்டு பேசிக்கொண்டே இருப்பார்கள். இஜ்மா கியாஸை நிரூபிக்கவே மாட்டார்கள். நம்ம கேட்கக்கூடிய இந்த அசிங்கத்துக்கும் பதில் சொல்லாம ஊமையாக இருப்பார்கள். அடுத்து பாருங்க, ஒரு செய்தியை சுட்டி காட்டினாங்க குர்ஆனுடைய வசனத்தை இஜ்மா கியாஸுக்கு ஆதாரமா.
வல்லதீன அத்தபாஹும் பிஹ்சான், சஹாபாக்கள்ல முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் முந்தி சென்றவர்களிலும் அவர்களை பின்பற்றியவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று வருகிறது. எனவே இது இஜ்மாவுக்கு ஆதாரம். அவங்க சொல்றது எதுவுமே ஒழுங்கா வாதம் வைக்கலங்க, வெறுமனே கேள்வி தான் கேட்கிறாங்க. இது கேள்வி பதில் நிகழ்ச்சி மாதிரி நடக்குது. கேள்வி கேளுங்க, தப்பு கிடையாது. ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு அதில் இஜ்மாவுக்கு இந்த அர்த்தம் இருக்கிறது என்று வாதத்தை வைக்கணும். அந்த வாதத்தை வைத்துவிட்டு தான் கேள்விகளை கேட்க வேண்டும். சும்மா வாதத்தை வைக்கிறது இஜ்மாவுக்கு ஆதாரம், அப்புறம் கேள்வி. எப்படி இஜ்மாவுக்கு ஆதாரம்? நீங்க சொல்லக்கூடிய இஜ்மா என்ன, அதுக்கு அந்த ஆதாரம் இருக்குதா, அதை வாதத்தை வையுங்க, அப்புறம் கேள்வி கேளுங்க. சரி, குர்ஆன் வசனத்தை காட்டுறாங்கல்ல, நம்மளும் சொல்லிக்கிறாங்க. இவங்க குர்ஆன் வசனத்தை முழுசா படிக்க மாட்டாங்க, அறகுறையா படிக்கிறது குர்ஆனை வழங்குற லட்சணம். நீங்க எப்படி குர்ஆனை வழங்குறீங்க? அந்த லட்சணம் உங்க வாயிலிருந்து வெளியே வந்துருச்சே. அவர்களை பின்பற்றியவர்கள் சொன்னாங்கல்ல, அதோடைய குர்ஆன் வசனம் முடியுது. வல்லதீன அத்தபாஹும் பிஹ்சான், இஹ்சான்ல அவர்களில் பின்பற்றியவர்கள், நல்ல விஷயத்தில் பின்பற்றியவர்கள். தெளிவா இருக்குதுல. அப்ப நல்ல விஷயம் எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லலையா? இன்ன அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளே அஹ்ஸன் அல்லாஹ்வுடைய வேதம். வஹ்ஸனல் ஹதிய ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேர்வழியிலே சிறந்த நேர்வழி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி. இது அல்லாத மார்க்கத்தில் உருவாக்கப்படுகின்ற எல்லாமே ஷர்ருல் உமூர், கெட்ட விஷயங்கள், பாவமான காரியங்கள். அதான் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப குர்ஆன் வசனம் முன்னாடி வெட்டிட்டு படிக்கிறீங்களே. அடுத்து பாருங்க, வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமியா வலா தஃபர்ரகு, அல்லாஹ் பிரிவினை கூடாது என்று சொல்கிறான். கூடாதுன்னு சொல்றாமா, அதை மட்டும் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடியுங்கள், எல்லாரும் சேர்ந்து குர்ஆனை கடைபிடிக்கணும். குர்ஆன் அல்லாத வேற எங்கேயும் போய் தோஞ்சிராதங்கிற அல்லாஹ். அது உங்களுக்கு எதிரான ஆதாரம். குர்ஆன் அல்லாம வேற இஜ்மா கியாஸ் அங்கெல்லாம் போய் புலம்பாத, தடையா அல்லாஹ்வுடைய அடிப்படையை விட்டு மீறாத அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதை வாத்தசிமு ஹபுலில்லாஹ் விட்டுட்டாங்க, இதை வாசிக்கிறாங்க. இப்ப யாரு குர்ஆன் வசனத்தை அறகுறையா வழங்குறா? நமக்கு 5ஆம் வகுப்பு இடம் கொடுக்குறாங்களா அவங்க மதசால? நீங்க வாங்க எங்க மதசாவுக்கு, உங்களுக்கு 5ஆம் வகுப்பு கொடுக்க மாட்டோம். எல்கேஜி யூகேஜி இருக்கு, இபுதி தான், அங்கத்தான் உங்களை போடுவோம். ஏன்னா உங்களுக்கு அகீதாவே தெரியல, இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன, குர்ஆன் எப்படி வழங்குறது, முன்னாடி என்ன பின்னாடி என்ன, இதுவே விளங்கல. ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு பாடம் நடத்தணும், எல்கேஜில இருந்து. அடுத்து அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது அப்துல் வஹாப் ஷாரானி தப்லீக் நூலில் தாலீம் புக்கில் எழுதுறாங்க பாருங்க. அவர் குர்ஆன்ல இல்லாத குர்ஆன் ஓதினார். அதை நாங்கள் பொய் நிரூபிக்க கூடாதா? எங்க நிரூபிச்சாங்களா? அவ பொய் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இதில் எங்க நிரூபிச்சீங்க? ஒரு நிரூபணம் என்ன செய்யல. இதுதான் உங்க வாதம். குர்ஆன் ஆயத்தை காட்டிட்டு ஆதாரம் காட்டிட்டோம். நான் அப்துல் வஹாப் ஷாரானியை பற்றி சொன்னது பொய், அது சொன்னா நிரூபிக்கிறதா? குர்ஆன்ல இஜ்மா பொய்ன்னு இருக்கு அப்படி நான் சொல்ல நிரூபணம் ஆயிருமா? அப்ப என்ன இவங்க வாதம் வைக்கிறாங்க, என்ன செய்யல தெரியவில்லை. அடுத்து அவங்க சொல்லி காட்டுறாங்க, அதாவது நபி லைன் அஷ்ரக்தல் யஹபத்தன் அமலுக்க, நபியே நீர் இணை வைத்தால் உம்முடைய நல்லறங்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும் அப்படி வருது. இது நபிகள் நாயகத்துக்கு மட்டுமா? இந்த கேள்வி எது கேட்கிறாரு? எம்ஏ சுலைமான் சொன்னாங்க, இத்தபி சபீலமன் அனாப இளைய, என்னை நோக்கி திரும்பிய வழிமுறையை நீர் பின்பற்றுவீராக. இந்த கட்டளை நபிகள் நாயகத்துக்கு தான் சொன்னாங்க. இந்த கட்டளை நபிகள் நாயகத்தை நோக்கி சொல்லப்படுது. ஒரு கட்டளை நபிகள் நாயகத்தை நோக்கி சொல்லப்பட்டால் முதலில் அவர்களை எடுத்துக்கொள்ளும், அதற்கு பிறகுதான் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் எடுத்துக்கொள்ளும். நபிகள் நாயகமே நீங்கள் இணை வைத்தால் உங்கள் நல்லறங்கள் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொன்னால் நபிகள் நாயகத்தை எடுத்துக்கொள்ளுமா எடுத்துக்கொள்ளாதா? அப்ப நாம் என்ன கேட்கிறோம்? நீங்க எடுத்து வச்ச ஆதாரங்கள் இருக்குதா இல்லையா? அதாவது ஒமை ஷாக்கிக்கு ரசூல், இறை தூதருக்கு மாறு செய்து மூமின் அல்லாஹ்வுடைய வழியை பின்பற்றினால் நரகத்தில் போய் சேரும் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, 15 நிமிஷம் பேசினாங்க. நான் நினைக்கிறேன் 10 நிமிஷத்துக்கு மேலே அந்த ஒரு இபாரத்தையே படித்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, விளக்கிட்டு இருந்தாங்க, அந்த வாசகத்தை விளக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. இப்போ இது வரைக்கும் இடையில இதுக்கு முன்னாடி பேசும்போது கொஞ்சம் வந்தாங்க, நம்ம சொன்ன ஆயத்துகளுக்கெல்லாம் கொஞ்சம் பதில் சொல்லி பார்ப்போம், கொஞ்சம் முட்டி தான் பார்ப்போமே அப்படின்னு வந்தாங்க. கடைசியில் மறுபடியும் பழைய குருடி கதவை திரடின்னு சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் போனோமா இல்லையா? சகோதரர் கேட்டாங்க, ஏங்க நிலைப்பாடுன்னு போட்டிருக்க, அவங்ககிட்ட போய் முட்ட வேண்டியது தானே, ஏன் நிலைப்பாடுன்னு போட்டிங்க, எங்கள் மானத்தை ஏன் வாங்குறா அப்படின்னு கேட்க வேண்டியது தானே. நாங்கள் தான் கேட்குறோம், நீங்கள் அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது தானே, ஏன் அதுக்கு நிலைப்பாடுன்னு போட்டிங்க, தலைப்புன்னு போட்டு தொலைய வேண்டியது தானே. நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், தலைப்புண்டா எவ்வளோ எடுத்து பேசலாம், ஒரு 40-50 பேசியிருக்கலாம், நீங்கள் ஏன் நிலைப்பாடுன்னு போட்டு எங்கள் மானத்தை போட்டு வாங்குறீங்க அப்படின்னு நாங்களும் கேட்போம். நீங்கள் கேட்க வேண்டியது தானே. அதனால் இப்போ மறுபடியும் அங்கே வந்துட்டாங்க. சரி இருக்கட்டும், பரவாயில்லை. எங்களுடைய அணியினர் என்ன செஞ்சாங்க,
ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயத்தை வந்து என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அந்த மௌலவிகள். இது என்னென்ன எனக்கு விளங்கலைங்க, இத்தனை வருஷமாக சொல்லியும் மண்டையில் ஏறாதா? அட இந்த வாசகத்துக்கு இதான் அர்த்தம். ஒரு 5வது முறை மாணவன் இல்லை, 1வது முறை மாணவன் 2வது முறை மாணவன் கூட இப்படி தான் விளங்கி வச்சுருப்பான்னு சொன்னால் கூட விளங்காதான்னு தெரியல. என்ன சொன்னோம்? ஆலிமுக்கு அந்த அர்த்தம் இல்லை அப்படின்ட்டு சொன்னோம். ஃபிகு கிதாபில் எத்தனை தடவை தொழுகையில் இப்படி செஞ்சுட்டா ஆலிமன், அவங்க நினச்சிட்டா ஆலிம்னா இந்த ஒரு அர்த்தம் தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டாங்க போல தெரியுது, வேற ஒரு அர்த்தம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டாங்க போல தெரியுது. இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், வச்சாங்கல்ல முதல்ல இது எங்களுடைய தலைப்பே இல்லை, இதுக்கு பதில் சொன்னோம்ல. அப்போ சரிதான், நாங்கள் தப்பாக தான் விளங்கி இருக்கிறோம். ஒரு நியாயம் உள்ளவங்களாக இருந்தால் இந்த விஷயத்தில் நாங்கள் உங்களை என்ன செஞ்சிடறோம், நிரபராதி ஆக்கிடுறோம். சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. இது சொன்னால் அடுத்த வாதத்தில் இதை எடுத்து வைக்க இயலாத. மொத்தமே 30-35 தான் இருக்குது. இது ஒவ்வொன்றா அழிஞ்சு போயிடுச்சுன்னா நீ எதை எடுத்து வைக்கிறது? அதனால் இதெல்லாம் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் பதில் சொன்னாலும் அதை வந்து என்ன செய்கிறது இல்லை. அவங்க இப்படித்தான் இருக்கும். இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்ற அடிப்படையில் சொல்லிட்டேன். நீங்கள் 30க்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இடத்துல பதில் இருக்குது. ஆனால் இது நம்முடைய தலைப்புக்குள்ளே இல்லைங்கிறதுனால தான் நம்ம அதுக்குள்ளே இறங்கல. ஆனால் அவங்க இறங்குறாங்க வேற பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதுனால. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதுனால அதை பற்றி 12 நிமிஷம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, ஆதாரங்களுக்கு வந்தீங்க, தெளிவாக கொஞ்சம் வந்து என்ன செய்யலாம், நீங்கள் ஆதாரத்தை நிரூபிக்கல அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கலாம், அது சொல்லலை. சரி, அடுத்து ஒத்தபி சபீலமன் அனாவிலை திரும்ப அவங்கள்ட்ட சொல்கிறோம். நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒத்தபி சபீலமன் அனாபிலை என்பது நபிக்கு சொல்லப்பட்டதின் மூலமாக இன்னொருத்தருக்கு சொல்லப்பட்டதான். நான் என்ன சொன்னேன்டா, இந்த குர்ஆனுடைய முன்பின் வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். அது நபிக்கு சொல்லப்பட்ட விஷயம் இல்லைங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன விஷயத்தை அந்த இடத்துல வருது. நபிக்கு சொல்லப்பட்டால் அடுத்தவர்களுக்கும் சேர்த்து சொல்லப்படுங்கிறது வேற சட்டம், அதை நாங்கள் மறுக்கலை. லைன் அஷ்ரக்தங்கிறது நபிக்கு சொல்லப்பட்டது, ஆனால் அங்கே நபி நோக்கம் இல்லை, நபியிடம் இருந்தது வர இயலாது, அதனால உம்மத்து நோக்கம், இது வேற விஷயம். சட்டம்ங்கிறது வேற. சொல்ற ஆயத்துக்கு எந்த சட்டத்துக்கு ஏதாவது பொருத்தம் இருக்குதா? முன்னாடி வாசிச்சு பாருங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த இது வருது. அதனால திரும்ப அந்த தவறை சப்ப கட்டணுங்கிறதுக்காக இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இவங்க குர்ஆனுக்கு தப்பாக விளக்கம் கொடுத்துட்டாங்க, இது எல்லாம் மக்கள் மன்றத்தில் வெட்ட வெளிச்சமாயிருச்சு, உலகம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கேவலப்பட்டு போயிட்டோமே, அதை சப்ப கட்டுங்கிறதுக்காக என்னமோ நாங்கள் கவனிக்காமல் விட்டுருவோம். இதெல்லாம் நாங்கள் அவங்க நினச்சி கொண்டாங்க, இதெல்லாம் நாங்கள் கவனிக்காமல் விட்டுருவோம் நினச்சிக்கிட்டு திரும்பவும் வந்து என்ன செய்கிறாங்க, ஒத்தபி நபியை பார்த்து தான் சொல்லப்பட்டது, இருந்தாலும் நோக்கம் உம்மத்து, சட்டத்தை சொல்கிறாங்க. ஆயத்தை பார்த்து விளங்குங்கன்னு சொன்னால் அதை விளங்குறதுக்கு இவங்களுக்கு இது இல்லை. அடுத்ததாக இப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், குர்ஆனை பற்றி கேட்கும்போது திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க, எது குர்ஆன் எதுன்னு சொல்லி விவாதத்தில் அதான் தலைப்பு போட்டிருக்கீங்க, குர்ஆன் எது என்பதை நிரூபணம் செய்கிறதா தலைப்பு அப்படின்னு போட்டிருக்கிறீங்க அப்படின்னு எம்மை பார்த்து வந்து என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. இதை நாங்கள் கேட்கலாம். என்ன கேட்கலாம்? உங்கள் மதுஹபுகள் பிழை என்பதை, இஜ்மா கியாஸ் கூடாது என்பதை மதுஹபுகளினுடைய நூல்களின் மூலமாக நாங்கள் நிரூபிப்போம். அப்படியே நீங்கள் போட்டீங்க, அப்படியே நீங்கள் போட்டிருக்கீங்க. என்ன விவாதத்துடைய அடிப்படையில் என்ன எழுதியிருக்கிறீங்க? ஆதாரம் காட்டுறது எதாக ஆதாரமாக காட்டணும்னு கேட்டீங்க. ஆதாரமாக குர்ஆனையும் அங்கே விவாதத்தினுடைய இது அந்த விவாத ஒப்பந்தத்தில் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். ஆதாரமாக இதைத்தான் வந்து என்ன செய்யணும், காட்டணும் அப்படின்னு வந்து என்ன செஞ்சுருக்கிறீங்க, சொல்லியிருக்கிறீங்க. அடிப்படை ஆதாரமாக குர்ஆனையும் ஆதாரப்பூர்வமான நபி ஸல்லல்லாஹு திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரப்பூர்வமான நபிமொழி அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும் அப்படி தானே சொன்னீங்க. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னு சொன்னால், உங்கள்கிட்ட என்ன கேட்டோம், இப்போ குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும் என்று சொல்கிறீர்களே, குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும் என்று சொல்கிறீர்களே, அந்த குர்ஆனை நீங்கள் ஆதாரமாக காட்டணும். எல்லா விஷயத்துக்கும் ஆதாரமாக காட்டணும் இல்லை. இந்த குர்ஆனை நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க, எப்படி எடுத்தீங்க என்று நாங்கள் கேட்குறோம். இது எதுக்கு கேட்குறோம், நாங்கள் எதுக்கு கேட்குறோம், விவாதம் இது இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கல. நாங்கள் எதுக்கு கேட்குறோம், நீங்கள் தான் குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதுன்னு சொல்கிறீங்களே, போதுன்னு சொல்லி போட்டு ஏன் இந்த குர்ஆனை எடுக்கிறீர்கள்? குர்ஆனை கொண்டு எடுத்திருக்க வேண்டும் நீங்கள். இதுக்கு சொல்லுவாங்க, நம்ம விவாதம் செய்யும் பொழுது நாம் ஒரு விதம் இருக்கிறது, நம்ம ஆதாரங்களை சொல்லி அவங்கள வந்து என்ன செய்கிறது, அவங்களுடைய கருத்துக்களை மடக்கிறது. இன்னொன்று இருக்குது, நீங்கள் என்ன விஷயத்தை விவாதித்து கொண்டிருக்கிறீர்களோ, எதை ஆதாரமாக சொல்லுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அதை ஆதாரமாக எடுத்து நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டை செய்யவில்லை. அதைத்தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். குர்ஆனை நீங்கள் குர்ஆனாக எடுத்திருக்கிறீர்கள், குர்ஆன் ஹதீஸை வச்சு எடுத்தீங்களா? இதான் நம்முடைய கேள்வி. நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, குர்ஆனை நீங்கள் குர்ஆனாக எடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறீர்களே, குர்ஆன் ஹதீஸை வச்சு எடுத்திருக்கீங்களா? எதை வச்சு எடுத்தீங்க?
இஜ்மாவு சஹாபத் இல்லாமல் எடுத்தேன்னு சொல்லுங்க. சஹாபாக்களுடைய கருத்து இல்லைன்னு சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நேரடியாக எடுத்தோம் என்று சொல்லுங்க. கேட்டா இப்படி இதா தலைப்பு, இது ஒரு பேச்சா, இது என்ன தலைப்புங்கிறதே விளங்கலையா உங்களுக்கு? விவாதம் குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் அமையணும்னு சொல்றோம். அந்த குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் நீங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களும். அதுல மிக முக்கியமான செயல், நீங்க நம்பி இருக்கக்கூடிய குர்ஆன், நீங்க ஆதாரம் காட்டக்கூடிய குர்ஆன், அதை சரியான முறையில் குர்ஆன் ஹதீஸை கொண்டு நிரூபிங்க. இதைத்தான் நம்ம என்ன செய்யணும் சொல்லிட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, திரும்பவும் அதே விடயத்தை மடக்கி மடக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேறு ஐட்டம் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இங்கே ஆதாரம் வந்துக்கிட்டே இருக்குது. 10க்கும் மேற்பட்ட குர்ஆன் ஆயத்துகள் முன் வச்சிட்டோம். இவர் எப்படி ஆதாரம் பார்க்குறாருண்டா, குர்ஆன் ஆயத்தை வச்சு பார்த்து அந்த குர்ஆன் ஆயத்துக்கு நேராக நாம் சொன்ன வரை விலக்கணம் இருக்குதான்னு பார்க்குறாரு. இதுதான் குர்ஆன் ஆயத்தை பார்க்குற முறை. குர்ஆன்ல இருந்து ஆதாரம் எடுக்கிற முறை இதுதானா? இஜ்மாவுக்கு நாம் என்ன சொன்னோம்? குர்ஆன் ஹதீஸிலே கூறப்பட்ட விடயத்தில் முஜ்தஹிதுகள் அனைவர்களும் ஒன்றுபடுகிறார்கள். உம்மத்திலே உள்ள மூமின்கள் அவர்களை பின்தொடர்ந்து ஒன்றுபடுகிறார்கள். அதைத்தானே அல்லாஹ் இந்த ஆயத்தில் வலியுறுத்துறானா இல்லையா? எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறானா இல்லையா? இதுக்குரிய எவ்வளவு அருமையான ஆயத்துக்களை முன்வைத்தார்கள். அப்ப பிரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னீங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு ஆயத்துக்களை முன்வைத்ததுக்கு பின்னால் அதையும் இதையும் பிசப்பிக் கொண்டிருந்தா நாம் அடுத்தது என்ன கதைக்கிறது? 10 ஆயத்துக்கு மேல வச்சிட்டோம், ஹதீஸ் வேற இருக்குது. அடுத்த மற்ற சகோதரர் ஃபதுல் முயில் ஆதாரம் காட்டினார். பன்றியாம் நாயாம் அது சேர்ந்துதாம் இது சேர்ந்துதாம். அதை பூர்த்தியாக அதுக்கு என்ன வச்சாரே, அப்படி மிருகங்கள் சேர்ந்தா ஃபிக்ஹ பேசவே கூடாது. சும்மா எல்லாரும் எங்களை முட்டாளாக்குற கதை கேட்கிறாரு. அப்படி பிறக்க முடியுமா? நாய் மனிதனோட சேர்ந்து பிறக்க முடியுமா? இந்த பாருங்க, யாழ்ப்பாணத்தில் ஒரு மனித உருவத்தில் ஒரு ஆட்டினுடைய தலையில மனிதன் பிறந்திருக்காங்க. பத்திரிகையில் வந்திருக்குது. வீரகேசரி 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதியுடைய பத்திரிகை. அப்ப எங்களை முட்டாளாக்குறாங்களா? இப்படியெல்லாம் பிறக்க முடியாது. நாம கேட்கிறோம், அடே நாங்க தான் பிள்ளை, நீ துப்பரவண்டு குர்ஆன்ல காட்டேன், நீ துப்பரவண்டு குர்ஆன்ல காட்டேன். இப்ப நாய் பிறந்திருச்சு இல்லையா? மனித கோலத்தில் ஒரு ஆடு பிறந்திருச்சு. இதுக்குரிய சட்டத்தை தெளிவாக குர்ஆன்ல இருந்து காட்டுமே, தெளிவாக ஹதீஸில் இருந்து எடுத்து காட்டுங்களே. அதை காட்டி போட்டு எங்களை பிழை என்று சொன்னா நியாயம் இல்லை. உங்கள்கிட்டையும் பதிலை இல்லதுக்கு நீங்க அது போதாத்துக்கு குறையும் சொல்ல வாரீங்களா? ஃபிக்ஹுக்குள்ள அதான் சொன்னேன், தலைப்பொண்ணு போடுங்க ஃபிக்ஹில் உள்ள ஆபாசங்கள் என்று பேசுவோம். ஆபாசத்தை செக்ஸ் யாருக்கு பிடிச்சிருக்கேன்னு பார்ப்போம், செக்ஸ் யாருக்கு தேவை என்று பார்ப்போம், செக்ஸ் பிரியர்கள் யாருன்னு பார்ப்போம். எங்க போனாலும் விவாதத்தில் செக்ஸ் தான். கிறிஸ்தவனோட பேசினாலும் பைபிளுக்குள்ள செக்ஸ் தான், ஃபுகஹாக்களோட பேசினாலும் அங்கேயும் செக்ஸ் தான், குர்ஆன்லயும் செக்ஸ் தான் தேடுவான். செக்ஸுக்கே பிறந்த ஒரு கூட்டமாக இருக்குது. இது என்ன பெரிய ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா? நான் சொன்னேன் இல்லையா, இவர்கள் செக்ஸுடைய சட்டத்தை எழுதியிருக்கிறான்னு வைங்க. இப்படி நடந்த அதுக்குரிய தீர்ப்பு என்ன? நீங்க செஞ்சே காட்டிட்டீங்களே, பேரு சொல்லல. குர்ஆன் ஹதீஸுடைய பாசறையில் வளர்கிறோம் என்று தலைமை பீடத்தில் இருந்தவர்கள் எத்தனை பேர் செய்து காட்டினீர்கள்? எவ்வளவு அசிங்கங்கள் வெளியாகிச்சு. சென்ற 2-3 வருடங்களுக்குள் எவ்வளவு விஷயங்களை வெளிக்காட்டினாங்க. இப்ப இதையெல்லாம் மறைச்சு கொண்டு தலையில மலத்தை வச்சுக்கிட்டு நாங்க துப்புரவு கதைக்கிறதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் விஷயத்துக்கு வாங்க, ஃபிக்ஹுக்கு இறங்குவோம். தனி தலைப்புண்டு போடுங்க, ஃபிக்ஹுடைய ஆபாசம் என்று பதில் இல்லாமல் அல்ல. இதுல பிழை இருந்திருந்தா நீங்க சொல்ல தேவையில்லை, நாங்க தான் இந்த கிதாபுகளை எரிஞ்சிருப்போம். நாங்க ஏன் ஓதி கொடுக்கிறோம்? இவங்க சொன்ன மாதிரி அதுல சொல்லல. இவங்க வாசகங்களை திணிச்சு சொல்றாங்க, பெரிதிப்படுத்தி பேசுறாங்க. அதனாலதான் அதுக்கு நாங்க பதில் சொல்ல வரல. மூல தலைப்புக்கு வாங்க. குர்ஆன் ஹதீஸ் மட்டுமா? குர்ஆன் ஹதீஸுடன் இஜ்மாவும் கியாஸும் தேவையா? இஜ்மா கியாஸ் இல்லாததால் உங்களில் எத்தனை பிரிவினைகள் ஏற்பட்டு விட்டது, எத்தனை ஹதீஸுகளை நீங்கள் மறுத்திருக்கிறீர்கள். குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சுய புத்தியால் புகாரியில் முஸ்லிமில் வரக்கூடிய எத்தனை ஹதீஸ்களை மறுக்கிறீர்கள்.
இங்கே உட்கார்ந்து இருக்கும் இந்த வளவாளர்கள் அதை பத்தி பேசலையா? திரும்ப கேட்கிறோம், உங்களோட குர்ஆனை காட்டுங்க, மழுப்பாதீங்க, குர்ஆனை காட்டுங்க. இதுதான் காபா என்பதை எதன் மூலம் நிரூபிக்கிறீங்க? சஃபா மர்வாவை எதன் மூலம் நிரூபிக்கிறீங்க? நீங்க திரையில எதையும் போடலாம், 26 22 போடலாம், நீங்களே தனியே இருந்து மார்க் பண்ணி பாருங்க, 26க்கும் பதில் வந்துச்சா இல்லையான்னு நீங்களே உட்கார்ந்து பாருங்க. பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்லை இல்லை என்று ஸ்கிரீன்ல போடுறாங்க. என்ன இல்லை இல்லை? ஒவ்வொரு கேள்விக்கும் ஆணித்தரமாக விட சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆதாரம் தேவையா? ஆதாரத்தை முன்வைக்க தயாராக இருக்கிறாங்க. 10க்கு மேற்பட்ட குர்ஆன் ஆயத்துக்களை தந்திருக்கிறோம். 10க்கு மேற்பட்ட குர்ஆன் ஆயத்துகள். அடுத்ததாக அந்த ஆயத்துகள் இருந்து எடுக்கக்கூடிய சில முறைகளை பேச போறாங்க. கண்ணியத்திற்குரிய அன்பான சகோதரர்களே, இவங்களுடைய என்ன சொன்னாங்கண்டா, ஆயத்துக்களை சும்மா சும்மா சொல்லிட்டு இஜ்மான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, ஆதாரமாக போயிடுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இப்போ நாங்கள் ஆதாரத்தினுடைய முறைகளை சொல்கிறோம். சில ஆயத்துகளுக்குத்தான் அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலான ஆயத்துகளுக்குரிய உள்ளதீன தபாவும் சாரில் எங்கே இஜ்மா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. சரி, நாங்கள் சில ஆயத்துகளுடைய இஜ்மாவுடைய முறைகளை சொல்கிறோம். ஒரு ஆயத்தை மறுத்தாலும் அவங்க காஃபிர் தான், அதை விலையும் கொள்ளுங்க. ஒன்று, அந்த ஆயத்துக்கு சரியான முறையில் வந்து என்ன செய்யணும், விளக்கம் சொல்லணும். இந்த ஒரு அறிவை பயன்படுத்தாமல் என்ன செய்யணும், வேறு யாருடைய சொல்லையும் எடுக்காமல் சரியான முறையில் விளக்கம் சொல்லணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஆயத்தை வந்து என்ன செஞ்ச மாதிரி, மறுத்த மாதிரி, அதை நான் செய்ய மாட்டேன், ஆயத்தில் அப்படி ஒரு கருத்து இருக்குது, அதை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அது ஆயத்தை வந்து என்ன செஞ்ச மாதிரி, மறுத்த மாதிரி. அந்த அடிப்படையில் உம்மத்தம் வசத்தல் தக்கூனு சுஹதாவுடைய அந்த வஜுகுல், அந்த ஆதாரம் எடுக்கும் முறையை பற்றி சொன்னோம். இஜ்மா என்பதனுடைய வரை விளக்கணத்திற்கு இந்த ஆயத் எப்படி பொருந்து வருகிறதுன்னு சொன்னோம். அதுக்கு பதில் சொன்னாங்களா? இல்லை. நாங்கள் அவங்கள மாதிரி எதுவுமே பதில் சொல்லலைன்னு சொல்லாததுக்கு சொன்னதுக்கெல்லாம் சொல்லலை என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். எதற்கு பதில் சொல்லலையோ அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். பதில் சொன்னாங்களா? சொல்லலை. அதுக்கு வேண்டாம், இப்போ சொல்லட்டும், ரெண்டாவதும் சொல்லட்டும் அவங்க. அதே மாதிரி நாங்கள் சொன்னோம், ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தி மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன் வலியுன்திருகும். உருப்படியான பதிலை சொன்னாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உருப்படியான பதிலை சொன்னாங்களா? சொல்லலை. அங்கே என்ன நிரூபணமாகிறது? ஒரு கூட்டம் ஆய்வாளர்கள் ஆய்வுக்காக தயாராக வேண்டும். பின்னால் வரக்கூடிய கூட்டத்திற்கு அவர்கள் மார்க்கத்தை சரியான முறையில் தெளிவுபட எடுத்து சொல்ல வேண்டும். இதை நம்ம வந்து என்ன செய்ய சொன்னோம். சொல்லட்டுமே அவங்க. அப்படியெல்லாம் ஒரு கூட்டம்லாம் இல்லை, எல்லாரும் குர்ஆனை சுயமாக ஆராயலாம். சொல்லட்டுமே, ஆயத்துக்கு மாற்றமான இந்த விளக்கெல்லாம் இல்லை, சொல்லட்டுமே. அதுக்கு 2 தாயிஃபத்தெல்லாம் 2 கூட்டமெல்லாம் தேவையில்லை. ஆய்வு செய்கிற கூட்டம், பின்பற்ற கூட்டம் அப்படியெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. வேற ஒரு விளக்கத்தை சொல்லுங்களேன். அப்போ அந்த ஆயத்துக்கு நாங்கள் என்ன விளக்கத்தை சொல்கிறோமோ அது உங்களுக்கு உடன்பாடு இல்லைண்டா, நீங்கள் உங்களுடைய குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியில் அந்த ஆயத்துக்கு ஒழுங்கான விளக்கத்தை சொல்லுங்கள். சும்மா இந்த ஆயத்தில் இஜ்மாக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா ஆதாரம் இல்லாமல் போயிருமா? அப்போ இந்த ஆயத்தை எடுத்துருவோமா? ஆயத்துக்கு ஒழுங்கான விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அதே மாதிரி நம்ம சொன்னோம், என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னால், ஃபைன் தனாசாத்தும், இன்னொரு ஆயத்து இருக்குது, ஃபைன் தனாசாத்தும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல். இந்த ஆயத்தை பாருங்கள், என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் இப்போவே சொல்லிக்கிறேன் பாருங்கள். அல்லாஹ் ரசூலின் பக்கம் இவங்க எதை இஜ்மாவுக்கு தலீலாக சொல்கிறாங்களோ அதுவே அவங்களுக்கு எதிராக வந்து உழுது சேம் சைடு கோல்னு வேற சொல்லிக்கிடுவாங்க. இதெல்லாம் விளங்காத வாதங்கள், இதெல்லாம் விளங்காத முறையில் சொல்லக்கூடிய விஷயம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபைன் தனாசாத்தும் ஃபீ ஷைஇன், ஏதேனும் விஷயங்களில் உங்களுக்கு கருத்து முரண்பாடு வந்தால். கருத்து முரண்பாடு எதுலங்க வரும்? எதில் கருத்து முரண்பாடு வரும்? தெளிவான முறையில் குர்ஆனிலோ ஹதீஸிலோ ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும்போது கருத்து முரண்பாடு வரும். கருத்து முரண்பாடு வந்தால் என்ன செய்யணும்? ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அல்லாஹ் ரசூலின் பக்கம் திரும்புங்கள். அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளை என்னங்கிறது குர்ஆனில் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகள் ஹதீஸில் வந்து என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்போ கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க? இதன் பக்கம் வாங்க அப்படின்னு வந்து என்ன செய்யப்பட்டது? சொல்லப்பட்டது. அதே மாதிரி அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? கருத்து வேற்றுமை. சகோதரிகளே, இஜ்மா கியாஸ் என்பதற்கு நாங்கள் நிறைய ஆதாரங்களை எடுத்து வைத்திருக்கிறோம். குர்ஆன் வசனங்களை எடுத்து வச்சிருக்கோம்னா அந்த குர்ஆனுடைய வசனங்களும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இஜ்மாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்பதை 5ஆம் ஜும்ரா இல்லை 1ஆம் ஜும்ராக்காரன்ட்ட போய் கேட்டாலும் கூட அவன் சொல்லுவான், இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்பான். ஒன்னனுக்கு எதற்குமே சம்பந்தம் இல்லை. நாம கேட்கும் பொழுது அந்த வசனத்திலே இந்த கருத்து, நீங்கள் சொன்ன இஜ்மாக்கு உள்ள கருத்து இருக்கான்னு சொல்லி திரும்ப கேட்குறோம். இவர் தன்னுடைய சொந்த புராணத்தை ஆரம்பிக்கிறார். நம்ம இதுக்கு சொன்னமே, இது வழங்கவில்லையா, இது புரியவில்லையா, இது என்ன, இதுல இருந்து நீங்க சொன்னீங்களே இத்திஃபாக்கு முஜ்தஹித் ஹாதிகள் உம்மான்னு சொன்னீங்களே,
இந்த உம்மத்தினருடைய ஆய்வாளர்கள் ஒன்றுபடுவதுன்ற அந்த வசனத்தில் எங்கே இருக்கு? எல்லாத்துக்கும் நேரம் இந்த ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து காட்டிவிட்டு இதுக்கு சம்பந்தம் இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க சொல்லிக்கொண்டே போகிறார்கள். அதில் இன்னும் நான் ஒரு வசனத்தை எடுத்து சொன்னேன். அவங்க சொன்னதுக்கு பதில் வத்தபிய சபீல மன்னானாம், என் பக்கம் யார் திரும்பினார்களோ அவர்களுடைய வழியை நீர் பின்பற்று ஒருமையில் இருக்கு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உள்ளது. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாருண்டா, குர்ஆனை கொஞ்சம் ஒழுங்காக வழங்குங்க, ஆரம்பத்திலேருந்து படித்து பாருங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசிக்கிட்டு வருதுன்றார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசிக்கிட்டு தான் வருது. வத்தபி சபீல மன் அனாபுங்கிறது வந்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அங்கே இருக்குதா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபீல மன் அனாபுன்னு சொல்லுவாங்க. என் பக்கம் யார் திரும்பினார்களோ அவருடைய வழியை பின்பற்று ஒரு நபி சொல்லுவாரா? அல்லாவின் பக்கம் திரும்பிய, அதாவது இறைவன் என் பக்கம் எவர்கள்லாம் வந்தாங்களோ அவங்களுடைய வழின்னு அங்கே சொல்றான். லுக்மான் நபி இப்படி சொல்லுவாரா? இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னதுதான் அது. இவர்கள் ஒழுங்காக அதனுடைய அர்த்தத்தை கவனித்து பார்த்துட்டு சொல்லட்டும். அடுத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம்னு நீங்க வச்சுக்கிட்டாலும் அடுத்து என்ன ஆகுது? இந்த சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பிறகு உள்ளவங்க இஜ்மா பின்பற்றுனாங்க, அப்புறம் சஹாபாக்களும் பின்பற்றுனாங்க, ரசூலுல்லாஹ் பின்பற்றணும். அதுக்கு மேல லுக்மான் அலைஹிஸ்ஸலாமும் இஜ்மா பின்பற்றுன்னு வந்துருச்சிங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாமும் என்ன சொல்றாரு? அவர் பிள்ளைல அவருடைய காலத்தில் இஜ்மாவை பின்பற்றுன்னு அர்த்தம் வருது. அவங்க எந்த கொள்கையில் இருக்கிறார்கள் என்பதை அவங்க தெளிவா இல்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறாரு. அவங்க ரெண்டு பேரும் ஒரு பேசி ஒரு இஜ்மாவுக்கு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, அப்துல்லா மௌலவி அவர்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆன் ஹதீஸ் அல்லாத ஒரு மூலாதாரம் நாங்க எங்க சொன்னோம் அப்படின்னு போனதையும் சொன்னார். அடுத்து அதுக்கு அவர் பதில் சொல்லுகிறாரு, இந்த ஃபராயில் விஷயமாக, வாரிசுரிமை சட்டம் விஷயமாக குர்ஆன் ஹதீஸை வைத்துக்கொண்டு கியாமத் நாள் வரையிலையும் நிரூபிக்க முடியாதுங்கிறாரு. குர்ஆன் ஹதீஸ்ல கிடையாதுன்னு அவர் சொல்றாரு, இது குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளது தாண்டி இவர் சொல்றாரு. அவர் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர் ஒரு கருத்தை சொல்றாரு, அவர் அதுக்கு மாற்றமா பேசிட்டு இருக்கிறார். அதை நீ என்ன செய்யணும், கொஞ்சம் நிதானித்து தாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்பதை விளங்கி என்ன செய்யட்டும், அவர்கள் திரும்ப சொல்லட்டும். அடுத்தடுத்ததாக குர்ஆன் மட்டும் போதும் என்று கூறிவிட்டு ஏன் இதை எடுக்கிறார்கள் கேட்கிறாங்க. குர்ஆன் மட்டும் போதும்னு குர்ஆனை எடுக்கிறாங்க. குர்ஆன் மட்டும் போதும்னு சொன்னவங்க குர்ஆனை எடுக்காம வேற எதை எடுப்பாங்க? அவர் சொல்றாரு, குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லிவிட்டு ஏன் இந்த குர்ஆனை எடுக்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறார். இதுவும் நாங்க எதை குர்ஆன் மட்டும் போதும் சொன்னவங்க குர்ஆனில் இருந்து தான் நாங்கள் எடுப்போம். அது இல்லாம ஒப்பந்தத்திலேயே இது குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஆதாரம் காட்டணும் ரெண்டு பேருமே ஒத்துக்கொண்ட விஷயத்தில் திரும்ப எது குர்ஆன் என்று கேட்பது நம்ம அந்த ஒப்பந்தத்துக்கே என்ன செய்யுது, தவறான ஒன்று என்பதை விளக்கிறணும். அடுத்தது சொன்னாரு, நம்மளை ஏன் அவங்ககிட்ட போய் முட்டிக்கிறீங்களே அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதில் வந்து ஒப்பந்தம் போட்டதில் யாருமே ஒருத்தனும் இல்லை. இங்கே ஒப்பந்தம் போட்டவங்கள இருக்கிறாங்க. நாங்கள் வந்து அப்படி சொல்லலை. நாங்கள் போட்டது தலைப்பும் நிலைப்பாடு ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறோம். நாங்கள் ஏன் முட்டணும், கரெக்டாக போட்டாங்க நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். எங்களுடைய தலைப்பு, அதில் நாங்கள் என்ன கருத்தை சொல்லுவோம் என்பதை சேர்த்து தான் சொல்லியிருக்கிறாங்க, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நாங்கள் முட்ட வேண்டியதில்லை, நீங்கள் தான் போய் முட்டிக்கிறோம். அடுத்து சொன்னார், இயானத்து தாலிபின் வந்துட்டார் உள்ள. மதுஹபுல இவ்வளவு அசிங்கங்களை எடுத்து சொல்லும் போது வாய் திறக்க முடியல. ஒன்று கொண்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்காச்சு. என்ன, மனுஷ தலை உள்ள மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்துச்சு, இதுக்கு பதில் சொல்றீங்கல்ல, இதே மாதிரி மற்றதுக்கு சொல்ல வேண்டியதானே, ஏன் வரல? அது சொல்ல முடியாது. அவர் சொன்னார், கியாமத்து நாள் வரலையும் இந்த அசிங்கங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? நீங்களே கேட்பதற்கு உங்களுக்கு காதுகள் எல்லாம் கூசுகிறது, அவ்வளவு அசிங்கம். அடுத்ததை நான் கேட்கிறேன், இது பறந்துன்னு சொன்னாரு, இது என்ன மனுஷனும் ஆடும் சேர்ந்ததா? இப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களே. மனுஷனும் பன்றி போய் மனுஷன்கிட்ட போய் சேர்றது எங்க போய் சேர்ந்துச்சு? அது அடுத்ததா சொல்லுவா, அமில ஹத்தீபண்டு ஹஃபிலல் குர்ஆன, குர்ஆனை எங்க போய் இது மனப்பாடம் பண்ணிட்டு வந்துச்சு? எங்க போய் ஹத்தீபா இருந்தாரு? ஆதாரம் காட்டுறாங்களே, எங்க இருந்துச்சு? அறுத்து இதை அறுத்து நீங்க சாப்பிடுவீங்களா? நீங்க அடுத்து சாப்பிடலான்னு எழுதியிருக்கிறீங்களே, அடுத்து சாப்பிடலான்னு ஃபத்வா கொடுப்பீங்களா? என்ன ஒரே ஒரு ஆதாரம் கிடைச்சிட்ட உடனே டக்குன்னு உடனே வர்றது, கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா அப்படி எதுக்கு சொல்ல முடியுதோ அப்படி மெதுவா அப்படி தொட்டுட்டு அப்படி போறது. நாங்க என்ன செய்யவில்லை, எங்களுடைய தலைப்பை விட்டு நாங்க என்ன செய்யல, போகல. தலைப்பில் திரும்பவும் படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். நாங்க என்ன நிலைப்பாடு இருக்கிறோமோ அந்த நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, ஒன்றும் தெரியாது, இதுக்கு ஒன்றும் சொல்லவும் முடியாது. அதனால இதை என்ன செய்யக்கூடாது, தொற்றக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருந்து கேட்ட கேள்விகளுக்கு பொதுமக்களுடைய நிலைவை பார்த்துட்டு ஆஹா சொல்லிடணுமேன்னு பார்த்து கொஞ்சம் சொன்னா அதிலையும் மாட்டிக்கிறான்.
சொல்லுங்க. இதே மாதிரி ஏதாவது சமாளிக்க முடியுதா? என்னமோ நம்மளுக்கு எல்லாம் செக்ஸ் இதான் அங்கே நடக்குதான். தப்லீக் ஜமாத் மதரசாவில் என்ன நடந்துச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வண்டியை எடுத்து விடுவோம். இது என்னைக்கு நமக்கு தேவையில்லாத வேலை எது இருக்கோ அதை பேசுங்க. நாங்கள் படித்த மதரசாவில் என்ன நடந்துச்சு, அதே மாதிரி இப்போது நடந்திருக்கு சில மதரசாக்கள் ஏன் கலைக்கப்பட்டுச்சு, அங்கே மாணவர்கள் என்ன செஞ்சாங்க, அஜர்த்து என்ன செஞ்சாங்க, அதை நாங்கள் சொல்லுவோம். இது தேவையா? ஒருத்தன் தவறு செஞ்சாங்கன்னா நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம், நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதை வைத்துக்கொண்டு இவங்களை நீங்கள் செய்கிறப்ப போட போகிறோம். தொழுகையில் இருந்துக்கிட்டு என்னென்ன அசிங்கங்கள் செஞ்சாண்டு அந்த வக்கிர புத்தி இந்த மதுஹபுல நூலில் இருக்கக்கூடிய நீங்கள் பெரிய முஜ்தஹித்னு சொல்லக்கூடிய அதில் தான் எழுதி வச்சிருக்காங்க. நாங்கள் அப்படி எழுதலை. எந்த புத்தகத்தில் இப்படி அசிங்கமாக எழுதி வச்சிருக்கோம்? ஒரு புத்தகத்தை ஒரு நூலை காட்டுங்க பார்க்கலாம். இவ்வளவு அசிங்கமாக எழுதி வச்சிருக்கோமா? தொழுகையில் இருந்துகிட்டு என்னென்னலாம் செஞ்சால் வரும்? நம்ம முடிஞ்சிருச்சா? எங்களுடைய தலைப்பை இதை தலைப்பில் போட்டுக்கிட்டே இருப்போம். கடைசி வரையிலையும் உங்களால் பதில் சொல்ல முடியாது. இடையில இதே மாதிரி ஏதாவது ரெண்டு வந்தால் நீங்கள் சொல்லுவீங்க, அதோட காண போயிடுவீங்க. நீங்கள் எடுத்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனமும் அதற்குள்ள சான்றுகளாக நிரூபிக்கணும். நான் ஒரு கேள்வி கேட்டேன். முஹாஜிரின்கள்ல அன்சாரிகள்ல முந்தி சென்றவர்களை பின்பற்றினா இந்த வசனம் உங்க கருத்துப்படி இருக்குன்னு சொன்னேன். நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லலை. நீங்க என்ன சொன்னீங்க? இந்த உம்மத்தில் முஜ்தஹிதில் ஒன்றுபடுவதுன்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த வசனத்தை நீங்க காட்டுறீங்க? முஹாஜிரின்கள் அன்சாரிகள்ல முந்தி சென்றவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கும் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ஒன்று சேர்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எந்த சம்பந்தமே கிடையாது. அதுக்கு நான் கேட்டேன், அப்படின்னா உங்க கொள்கை அதுதானா? அந்த கொள்கையை சொல்லிட்டு நீங்க இந்த வசனத்தை காட்டுங்க. நாங்க இந்த உம்மத்தில் உள்ள ஆய்வாளர்கள் சொல்லல, முஹாஜிரின்கள்ல அன்சாரிகள்ல யார் முந்தி சென்றார்களோ அவங்கள மட்டும் தான் பின்பற்றணும் எங்களுடைய கொள்கைன்னு சொன்னீங்கன்னா இந்த வசனத்தை எடுத்து வைக்கலாம். உங்க ஆதாரம் அதற்குரியது கிடையாது. இந்த ஆதாரத்துக்கு மாற்றமாகத்தான் அது இருக்குன்னு தான் சொன்னேன். நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லலை. நீங்கள் ஒரு பேச்சுக்கு இதை ஆதாரமாக வைத்தாலும் அது உங்களுக்கு இந்த உம்மத்தினுடைய ஆய்வாளர்கள் ஒன்றுபடுவது அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு வசனத்தையும் கேட்கிறவங்க நீங்க படிச்சு பாருங்க. இவர் சொல்றதுக்கும் இந்த உம்மத்தில் உள்ள ஆய்வாளர்கள் ஒன்றுபடுவதென்று அந்த வசனத்தில் இருக்கா, அந்த கருத்தை தருகிறதா அப்படின்னு நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் சிந்தித்து பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, கேலியாக சொன்னார்கள், கிறிஸ்தவருடன் பேசும்போதும் ஆபாசம் என்று சொன்னார்கள். ஆமாம், அவங்க நூலில் ஆபாசம் இருக்குது, பைபிளில் இருக்குது, அதை நம்ம எடுத்து சொல்கிறோம், அசத்தியம் நிரூபிக்கிறோம். உங்கள் மதுஹப்லையும் இருக்குது. நீங்கள் கிறிஸ்தவருடைய அது கூட ஆபாசம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் மதுஹபில் உள்ளது தானே அதில் இருக்குது. மதுஹபில் உள்ளதே நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பைபிளை ஏற்றுக்கிற பெரிய விஷயமே இல்லை. ரெண்டும் உங்களுக்கு மார்க்க ஆதாரம் தான். அடுத்து சொன்னாங்க, இந்த வலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியத்தஃபக்கஹு ஃபித்தீன் என்ற வசனத்தை படித்து காட்டினார்கள். இந்த வசனத்துடைய தர்ஜுமாவை செய்கிறேன். அவர்களில் ஒரு சாரார் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக புறப்பட வேண்டாமா? அறிந்துவிட்டு தன்னுடைய சமுதாயத்துக்கு அவர்கள் திரும்பிய பிறகு எச்சரிக்கை செய்ய வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்கிறான். இவங்க இஜ்மா கியாஸுக்கு இது ஆதாரங்கிறாங்க. இஜ்மான் எங்கே இருக்குது? இவங்க சொல்லக்கூடிய கியாஸ்னு ஏதாவது ஒன்று இருக்குதா? ஒன்றும் இல்லை. கையில் கிடைக்கிறதுலாம் ஆதாரம். மார்க்கத்தை படிக்கணும், அடுத்தவனுக்கு மார்க்கத்தை சொல்லணும்னு இருக்குது. மார்க்கம்னா என்ன? அதை பேசுறதானு உட்காந்துருக்குறோம். அதையும் கொண்டு வந்து ஆதாரத்தை காட்டுறாங்க. மார்க்கத்தை படின்னு இருக்குது, படிச்சுட்டு மார்க்கத்தை அடுத்தவனுக்கு சொல்லுன்னு இருக்கு. அவ்வளோதான் இந்த வசனத்தில். இஜ்மா எங்கே இருக்குது? குரான் ஹதீஸ் 3வது இஜ்மாவுன்னு இருக்குதா இங்கே? அப்போ இதையெல்லாம் நீங்கள் ஆதாரம் காட்டுறது வியப்பாக இருக்கிறது. சரி, இந்த வசனம் இறங்குதுல, சஹாபாக்களுக்கு இறங்குது, ரசூலுல்லாஹ் காலத்தில் இறங்குது. அதனால் இப்போ இல்லைன்னு சொல்லலை. எல்லா காலத்துக்கும் அல்லாஹ்வுடைய வசனம் பொருந்தக்கூடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும்போது இந்த வசனம் இறங்கியது. அப்போது சஹாபாக்கள் நபியவர்களுக்கு முன்னிலையில் எப்படி விளங்கினார்களோ, எந்த அர்த்தத்தில் இது அருளப்பட்டதோ அதே அர்த்தம் தான் எல்லா காலத்துக்கும் இருக்க வேண்டும், மாற்றக்கூடாது. இப்போ இஜ்மா கியாஸுக்கு சொல்றீங்கல்ல, என்னது? இத்திஃபாக்கு முஜ்தஹிதி ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்தில் உள்ள முஜ்தஹிதீன்கள் ஒன்றுபட்டது. அந்த முஜ்தஹிதீன் யாரு? நீங்க சொல்லுவீங்க அந்த கிதாப், இந்த கிதாப், அந்த கிதாப்லையும் பல்ட் அடிச்சாச்சு. கிதாபுகள் நிறைய பொய்யாக சேர்த்து விட்டார்கள். அப்போ ரத்துல் முக்தாரி, உம்மு, இயானா எல்லாத்தையும் மறுத்துருங்க, பொய்யாலாம் சேர்த்துட்டாங்கல்ல. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இந்த வசனம் இறங்குது. நீங்க விளங்கின மாதிரி சஹாபாக்கள் இதை விளங்குனாங்களா? முஜ்தஹிதீன்கள் ஒன்றுபடணும், ஆனால் நம்மளாம் கூடி ஒரு முடிவெடுப்போம், குர்ஆனை இல்லாத ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு ஏற்றாங்களா? இல்லையே. மார்க்கத்தை படிக்க அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சென்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு எதை மார்க்கமாக சொன்னார்களோ அதை கேட்டு தன்னுடைய சமுதாயத்துக்கு எத்தி வைத்தார்கள். இல்லாத உருவாக்கிக்கோங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது?
அவர் சம்பந்தம் இல்லாமல் பேசிக் கொள்கிறார்கள். அடுத்து அன்பிற்குரிய சகோதரர்களே, இவங்க இந்த பைபிளை பற்றி சொன்னாங்க. பைபிளை பற்றி சொன்னதுனால பைபிளில் அசிங்கம் இருக்குது அப்படிலாம் சொல்லி காட்டினாங்க. இந்த பைபிளில் அசிங்கம் இருக்குது, நம்ம அசத்தியவாதிகள் புக்கில் தான் என்ன செய்யும், அசிங்கங்கள் இருக்க தான் செய்யும், அசத்தியம் தானே. இவங்க பைபிளை பற்றி இவங்க மதுஹப் என்ன சொல்கிறாங்க பாருங்க. பைபிளை சொன்னதுனால ரத்துல் முஹத்தாரில் 4வது வால்யூம் 13ஆம் பக்கத்தில் இருக்கிறாங்க. கரபில் தொழுகையில் கரபில் ஃபாரிசியத்தி, ஃபாரிசி மொழியில் ஓதினாலும், தமிழில் ஓதோமா இல்லையா, எல்லா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேன்னு சொல்லுவோமா இல்லைங்களா. அதே மாதிரி குர்ஆனை பார்சி மொழியில் ஓதினாலும், அவி தௌராத்தை ஓதினாலும், அவில் இன்ஜீலி அதை இன்ஜீலை ஓதினாலும் தொழுகையில் ஓதலாமா. ஓதினால் இன் கிஸ்ஸத்தன் துஃப்ஸிது, அது கதையா வரலாறாக இருந்தால் தொழுகை பாழாயிருமா. இந்த உன்னத பாட்டு மன்மத பாட்டு அசிங்கங்கள் பைபிளில் இருக்கிறா இல்லையா, இவங்க மதுகப் அதை விட மிஞ்சிடுச்சு. பைபிளில் இவ்வளோ அசிங்கம் கிடையாதுங்க. பைபிளையும் மதுகப்பை ஒப்பிட்டு பார்த்தா இவங்க மதுகப்பு மேலோங்கி நிற்கும். நீங்கள்லாம் கிறிஸ்தவங்கள்ட்ட போய் பேச முடியாது உங்கள் இஜ்மா கேஸை வச்சுக்கிட்டு. இதில் கூட பாருங்க, ஷாஃபி மதுகப்புலேருந்து போட்டால் பதில் வருது, ஹனஃபி மதுகப்பை போட்டால் பதிலே வர மாட்டேங்குது, வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, அதையும் அவங்க விளக்கணும். அப்போ இருக்கிறல்லா அது இந்த பைபிள் ஓதும்போது இஞ்சியில் ஓதும்போது அது அறிவுரையாக இருந்தால் என்ன செய்யாதான், தொழுகை முடியாது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, எழுதி வச்சிருக்காங்க. இதுக்கு அவங்க என்ன செய்யணும், பதில் சொல்லணும். இப்போ நாம் எடுத்து ஏராளமான மதுகப்பு குப்பைகள் இவங்க சொல்லி வச்சு இஜ்மா கேஸை கேள்வி கேட்டோம், ஒரு கேள்வி கூட இவங்க என்ன செய்யல, பதில் சொல்லலை. இப்போ நாம் அடுத்த வாரத்துக்கு வர்றோம். கதாலிக்க ஜாலினாக்கு உம்மத்த வசத்தா, இது உங்களை நாம் நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றோம். நீ தக்கூன சுகதா அலன் நாஸ், முன்வாழ்ந்த மக்களுக்கு நீங்கள் சாட்சியாளர்களாக ஆவதற்காக. நபிகள் நாயகத்துடைய ஹதீஸை விளக்கத்தை படிச்சு காட்டி ஆணி வர புடுங்கி பதில் சொன்னோம். பதில் சாதாரணமாக சொல்லல, நபிகள் நாயகத்துடைய சொல்லுக்கு மேல ஒரு சொல்லு கிடையாது, அதற்கு மேல வேற ஆதாரம் கிடையாது. அதை வச்சு சொன்னோம். மூமின்கள் எப்படி சொல்லுவாங்க, அக்பர்னா பிதாலிக, எங்களுடைய நபி இதை எங்களுக்கு அறிவித்தார். உம்மத்தன் வசனம் யாரு, நபிகள் நாயகத்துடைய ஹதீஸை படித்து குர்ஆனை படித்தவர்கள் தான் நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் பேசுவாங்க. பதில் சொன்னமா இல்லையா. நபிகள் நாயகத்துடைய விளக்கத்தை குர்ஆன் ஆயத்துக்கு சொன்னா எங்களுக்கு குர்ஆனை விளங்கக்கூடிய முறை தெரியல, லட்சணம் இல்லையா. நீங்க விளங்க லட்சணத்தை பார்க்கணும். நபிகள் நாயகம் சொன்ன விளக்கத்துக்கு பிறகும் நீங்க குர்ஆனுக்கு மாற்றி விளங்குவீங்களா? இதுதான் குர்ஆனை விளங்குற முறையா? அதே மாதிரி ஃபக்கஹு ஃபித்தீனுக்கு என்ன செஞ்சாரு சகோதரர் அப்பாஸ் அவர்கள் பதில் சொன்னார்கள். அடுத்து தனாசாரத்தும் விஷயின் அதை எடுத்து வைக்கட்டும், உங்க பதில் சொல்லுவோம். அடுத்து கேட்குறோம், மூமின்களுடைய பாதைனா எது? அந்த மௌலவி சொல்றாரு, அதாவது குர்ஆன் ஆயத்திற்கு நேராக நாம் சொன்ன வரைவிலக்கணம் இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்க இஜ்மாக்கு ஒரு வரையறை சொன்னாங்களா இல்லையா, அது குர்ஆன்ல இருக்குதா நாம கேட்குறோம். இப்படிலாம் கேட்கலாமா? சொன்னால் கேட்க தான் செய்வோம். அப்போ சொல்லாதீங்க நாங்கள் சொன்ன வரைவிலக்கணம் எல்லா குர்ஆன் ஆயத்தும் இருக்கான்னு கேட்குறாங்க, கேட்க தான் செய்வோம். எதை குர்ஆன் ஆயத்தை எடுத்து சொல்றீங்க? அப்போ நாம் ஒவ்வொரு விஷயமா என்ன செய்யணும் எடுத்து சொல்கிறோம். அப்போ நாம் சொன்னோம், அதாவது மூமின் என்றால் யார்? இன்னமா கான கௌலல் மூமினின் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அயகூலு சமிஅனா வ அத்தஅனா. அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் செவியேற்றோம், கட்டுப்பட்டோம் என்று சொல்பவன் தான் மூமின். மூமின்னா யாரு? குர்ஆன் அல்லாஹ் ரசூல் மட்டும் சொல்றவன் தான் மூமின். இந்த ரெண்டுக்கு வெளியே இஜ்மா கியாஸ் சொன்னா அவன் மூமின் கிடையாது. அவன் மூமினுக்கு ஆப்போசிட் யாரு? காஃபிர். குர்ஆன் சொன்னா மட்டும் மார்க்கம், அல்லாஹ் சொன்னது மார்க்கம், நபிகள் நாயகம் சொன்னது மார்க்கம் என்று நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டும் தான் மூமின்கள் என்பதை நாம நிரூபித்து காட்டியிருக்கிறோம். இன்னும் சொன்னோம், மூமின் என்றால் யார்? யத்தபிஊனல் ஹக்க மிர் ரப்பிஹிம், அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள ஹக்கை பின்பற்றுவார்கள். நீங்க சொல்லக்கூடிய மனோ இச்சை கிடையாது. நாங்கெல்லாம் கூடி முடிவெடுத்த மார்க்கம் சொல்றீங்களே, அந்த மனோ இச்சை கிடையாது.